இந்த ஸ்டாலின் பேரு தமிழ் பெயரா? முதல்ல சொல்லு. இந்த திராவிடம் சொல்லக்கூடிய அந்த வார்த்தை, அந்த சொல்லு தமிழா? அதியமான் மன்னர் அவர் இந்த சமூகத்தில் பிறந்தவர், தேவ சமூகத்தில் பிறந்தவர். எல்லா சமூகமும் இந்த மன்னர் ஆண்டிருக்காங்க. ஆனா பெரும்பான்மையை ஆண்ட மன்னர்கள் தேவ சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் தான். சேர, சோழ, பாண்டியர்கள். அனைவருக்கும் வணக்கம். கடந்த முத்துக்குமாருடைய நினைவு நாளில் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் பேசிய பொழுது ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன் இதுவெல்லாம் தமிழ் பெயரா என்பது மட்டுமல்ல, இவர்கள் ஆண்ட பொழுது ஆரியர்களுடைய, பார்ப்பனருடைய வேள்வி யாகங்கள்ல மயங்கி கிடந்தவர்கள் இவங்கெல்லாம் ஆண்ட பரம்பரை சொல்வதற்கு தகுதி இல்லாதவர்களை போல பேசியிருக்கிறாரு. அது மட்டும் இல்ல, தமிழ் மொழி அழிவதற்கும் இவர்கள் தான் காரணம் பேசியிருக்காரு திருமாவளவன். இப்ப நாங்க என்ன கேட்கிறோம்னா, திருமாவளவனை பார்த்து, இப்ப நீ கூட்டத்தில் இருக்கிற பத்தியா உன் தலைவர் மு.க. ஸ்டாலின், இந்த ஸ்டாலின் பேரு தமிழ் பெயரா? முதல்ல சொல்லு. அது மட்டும் இல்ல, நீங்க எல்லாம் தூக்கி பிடிக்கிறீங்க இல்லையா திராவிடம் திராவிடம் சொல்லி. இந்த திராவிடம் சொல்லக்கூடிய அந்த வார்த்தை, அந்த சொல்லு தமிழா? முதல்ல சொல்லு. தெற்காசிய முழுவதும் கட்டி ஆண்ட மாமன்னர் ராஜராஜ சோழன். அவர் கட்டிய அந்த ஆலயம் இப்ப எப்படி தெரியுமா இருக்கு? உலகமே வியந்து பார்க்குது. 1000 ஆண்டுகள் கடந்தும் அப்படி ஸ்ட்ராங்கா நிக்குது. வியந்து பார்க்கக்கூடிய அளவுல அந்த ஆலயம் எழுமி நிக்குது. அந்த ஆலயத்துடைய சுற்றுச்சுவர்களை பார்த்தோம்னா தமிழ்ல தான் எழுதியிருக்கு. அன்றைய காலகட்டங்களில் தமிழ்ல தான் மந்திரங்கள் ஓதப்பட்டது. தமிழ் புலவர்களை பொற்காசுல அள்ளி கொடுத்து வாழ வைத்தவர்கள். இன்னும் சொல்ல போனா, அதிகமான சொல்லக்கூடிய ஒரு மன்னருக்கு அரிய நெல்லிக்கனி கிடைக்குது. அந்த நெல்லிக்கனியை சாப்பிட்டா நீண்ட ஆயுள் வாழலாம்ங்கிற ஒரு நிலைமை இருக்கு. ஆனா அந்த மன்னர் அதிகமான தான் சாப்பிடல, அவைக்கு கொடுத்தாரு. ஏன் கொடுத்தாரு தெரியுமா? அப்ப அவை கேட்கிறா, இந்த அரிய நெல்லிக்கனியை மன்னா நீ உண்டா, இந்த நாடு நலமா இருக்குமே அப்படின்னு கேட்ட பொழுது அவைக்கு அவர் சொன்னது என்ன தெரியுமா? அவை பாட்டி, நீங்கள் வாழ்ந்தால் தமிழ் வாழும், தமிழ் வாழ்ந்தால் அடுத்து வரக்கூடிய தலைமுறைகள்லாம் வாழும் சொன்னவர் தான் அதியமான் மன்னர். அவர் இந்த சமூகத்தில் பிறந்தவர், தேவ சமூகத்தில் பிறந்தவர். ஆக தமிழை எப்படி போற்றி வளர்த்தார்கள் என்று, தமிழுக்காக உயிரையெல்லாம் கொடுத்தவங்க மன்னர்கள் எண்ணற்ற பேர். அது மட்டுமல்ல, நீதி வலுவாம ஆண்டவர் மனுநீதி சோழன். அவருடைய மகன் ஒரு தவறுதலா பசுவும் கன்றும் போகின்ற பொழுது கன்றுக்குட்டி மேல தேரை ஏற்றி கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகுது. அது ஒரு தவறுதலா நடந்துருது. ஆனாலும் அரண்மனைக்கு அருகில ஒரு மணியை கட்டி வச்சிருக்காரு மனுநீதி சோழன். பசு போய் நீதி கேட்டு அந்த மணியை இழுத்து தன்னுடைய வாயால கவி இழுத்து அடிக்குது. என்ன என்று விசாரித்த மனுநீதி சோழன் தன்னுடைய மகன் செய்த தவறை உணர்ந்த பொழுதே, எந்த இடத்திலே பசுவுடைய கன்றை தேரேற்றி கொன்றானோ அதே இடத்தில் தன்னுடைய மகனை தேர் சக்கரத்திலே பலியிட்டுக் கொண்டவர் தான் மனுநீதி சோழன். அவருடைய நினைவா இன்னைக்கும் சென்னை உயர்நீதிமன்ற வாயிலில் அவருடைய சிலையும், மாடு மணியை பிடித்து இழுப்பதை போன்ற ஒரு சிலையும் இருக்கிறது. இதெல்லாம் ஏன் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, நீதி நெறி தவறாம ஆண்ட மன்னர்கள், அப்பொழுது ஆண்ட மன்னர்கள், தெற்காசிய முழுவதும் ஆண்ட மன்னர்கள். இன்னைக்கு இந்தோனேசியா, மலேசியா, சிங்கப்பூர் போன்ற நாடுகள்லாம் பார்த்தோம்னா இன்னைக்கு தமிழ் எழுத்துக்கள் அங்கங்க இருக்கு. தமிழை உலகத்துல பாதி இடங்கள்ல பரப்பின மன்னர்கள் ராஜராஜ சோழனும் ராஜேந்திர சோழனும். இதெல்லாம் தெரியாத முட்டாள்தனமா உணரக்கூடாது திருமாவளவன். அது மட்டும் இல்ல, இந்த பார்ப்பனருடைய வேள்வி யாகங்கள்ல மூழ்கி கிடந்தவங்க அப்படின்னு எந்த அடிப்படையில் நீ சொல்ற? நீ பக்கத்துல பாத்தியா? நீ அதாகப்பட்டது இந்திய நாட்டில், பாரத நாட்டில் எல்லாரும் வாழணும், அனைத்து சமூகமும் வாழணும், சாதி மதம் கடந்து வாழணும் அப்படிங்கிற ஒரு பரந்த மனப்பான்மையோட இருந்த மன்னர்கள் தான் தேவர் சமுதாயத்தில் பிறந்திருந்தாலும் சரி. இவங்க எல்லாரும் பரந்த மனப்பான்மையோட இருந்தவங்க. தேவர் சமுதாயம் மட்டுமல்ல, எல்லா சமூகமும் இந்த மன்னர் ஆண்டிருக்காங்க. ஆனா பெரும்பான்மையை ஆண்ட மன்னர்கள் தேவ சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் தான். சேர, சோழ, பாண்டியர்கள் இவங்கெல்லாம் ஆண்ட மன்னர்கள். பெருமையை கொள்வதில் எந்த பயனும் இல்லை அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. திருமாவளவன் இது போன்ற பேச்சுக்களை நிறுத்திக் கொள்ள வேண்டும். திமுக தீய சக்தி கூட்டணி உனக்கு சொல்றது எந்த தகுதியும் கிடையாது. ஆலயங்களை இடிக்கிறது, எங்கெல்லாம் தமிழ்நாட்டு ஆலயங்கள் இருக்கோ அதெல்லாம் இடிக்கிறதா உங்களுடைய வேலையா இருக்கு.
இந்து மதத்துக்கு எதிராக பேசுறதே ஒரு வாடிக்கையா வச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆனா இந்து மதத்துக்கு எதிராக பேசிட்டு இந்துக்கள்கிட்ட வந்து ஓட்டு கேட்கறீங்க. இவ்வளவு ஆன்மத்தனமா பேசுற திருமாவளவனை பார்த்து நான் கேட்கிற கேள்வி, அதே நீ கூட்டத்தில் இருக்கிற உங்களை அங்க வைக்கிறீல்ல, உங்களுடைய தலைவர் மு.க. ஸ்டாலின் பதினாட்டு பேரை கொண்டு இருக்கார் இல்லையா? ஆக நீங்க எல்லாம் போய் இந்து மத ஓட்டு எனக்கு வேண்டாம், இந்துக்களுடைய ஓட்டு வேண்டாம் உங்களால சொல்ல தைரியம் இருக்கா, ஆண்மை இருக்கா, தெம்பு இருக்கா, திராணி இருக்கான்னு நான் திருமாவளவனை பார்த்து கேட்கிறேன். எனவே ராஜராஜ சோழனை பற்றியோ சேர மன்னர்களை பற்றியோ பாண்டிய மன்னர்களை பற்றியோ பேசுவதற்கு எந்த அருகதையும் இந்த திருமாவளவனுக்கு கிடையாது. முதல்ல நீ கூட்டக்கூடிய அதாவது ஸ்டாலினுடைய குடும்பத்தில் இருக்காங்க அவங்களுடைய பேரெல்லாம் மாத்து. புரியுதா? நான் முதல்ல திரும்பவும் கேட்கிறேன், திராவிடம் என்பது தமிழ் பெயரா, தமிழ் சொல்லா? நீ சொல்லு முதல்ல. திராவிடம் அடிக்கடி சொல்றீங்க, மேடையில் முழங்குறீங்க இல்லையா? அது முதல்ல தமிழ்ல இருக்கா? சொல்லுங்கப்பா. நீங்க முதல்ல திருந்துங்க. மன்னர்களை பற்றி, பழைய மன்னர்களை பற்றி, ராஜராஜ சோழனை பற்றியோ ராஜேந்திர சோழனை பற்றியோ நீ பேசினா கடும் விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்பதை தாயக்கமான தமிழ்நாடு தேவை பெறும் சார்பில் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.